வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு வீடியோ குட்டி பிள்ளைல பார்த்தா நம்ம இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து ஐயா பிறந்த நாளைக்கு வந்து ஊர்வலம் போச்சு பார்த்துக்கோங்க. ஊர்வலம் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு மோர் எல்லாமே கொடுப்பாங்க. சரியா? அதுல இன்னைக்கு வந்து ஒரு குட்டி பார்சல் சாப்பாடு பார்த்துக்கிடுங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம், வெஜிடபிள் பிரியாணி. அது ஓகேவா? அதுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க அம்மா காலையில பொரிச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, அப்புறம் கோயிலில் வந்து ஐயா ஊர்வலத்துல மோருக்கு தந்த நெல்லிக்காய் ஊறுகாய், இதெல்லாம் இருக்கு. சரியா? நல்லதே நடக்கும் என்றே சீனத்தின் வாஸ்து ஒன்று பார்த்தேனே வீட்டின் உள்ளே. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் வந்து முன்னாடி வந்து ஃபுல்லாக உங்களை நான் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டார்பால் கட்டுறதா இருக்கட்டும், ஃபன்னாக வந்து டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஜஸ்ட் லைக் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் பண்ணுறது தான். அதையும் தாண்டி என்கிட்ட ரொம்ப வேல்யூவான எஜுகேஷனும் இருக்குது. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இப்போ வந்து நான் சீதமிழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா? வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துக்கோங்க, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நிற்கணும்னு ஆசைப்படலை. நான் காலம் முழுக்க உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. சரியா? ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடையிலையோ நம்ம பேசுற ஹாய் ஹவ் ஆர் யூ வாட் அபவுட் யூ அதுல இல்லை. நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அதுதான் ரியல் ஸ்டாண்டர்டு. ஓகேவா? இப்ப நான் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கடைகளுக்கு எல்லாத்துக்குமே நான் விளம்பரத்துக்கு எல்லாமே போவேன். நிறைய போவேன். அதுல வந்து பெரிய கடைகளுக்கும் போவேன், குட்டி கடைகளுக்கும் போவேன். ஏன் ரோட்டோரத்துல ஃப்ரீ ப்ரமோஷனும் நான் நிறைய பண்ணுவேன். சரியா? எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு பெரிய பிராண்டு உள்ளதுக்கு நான் ப்ரமோஷன் பண்றேன். அங்க வந்து பிராண்டடான பீப்புள் மட்டுமா உள்ள போகணும்? இப்போ உள்ள காலகட்டத்துல அப்படி கொஞ்சம் ஒரு இது இருக்கு. ஸ்டாண்டர்ட் இல்லாம நார்மலான பீப்புள் வந்து உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களோட பணத்தை வாங்கி என்ன செய்யறீங்க, அந்த கல்லாக்குள்ள தானே போடுறீங்க. இல்லைங்க இது எங்க கடை, ஸ்டாண்டர்டான பீப்புள் மட்டும் தான் வரணும் அப்படின்னு ஏதாவது போர்டு வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே எனக்கு இல்லை. நான் வந்து ஒரு கோட் போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலாக வந்துட்டு ஹாய் திஸ் இஸ் பிளாக் ஸ்டார் டுடே வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் அப்படின்னு பேசினா எப்படி? அப்புறம் இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா, ஃபேக்கான ப்ரமோஷன் நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு இடத்துக்கு விளம்பரம் போகிறேன் அப்படின்னா பிளாக் ஸ்டார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? அதை வந்து இந்த ஸ்டாண்டர்டுன்னு காமிச்சு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். எனக்கு அது தேவையும் கிடையாது. புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்களே என்ன சாப்பிட்டு கேட்குறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.